உங்களுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய தடை நிக்குதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ரொம்ப பெரிய நெருக்கடி. ஆமா, அது உங்க வேலையில வந்த ஒரு பெரிய பின்னடைவா இருக்கலாம், இல்ல உங்கள சுழற்றி அடிக்கிற ஒரு நிதி நெருக்கடியா இருக்கலாம். இது நினைக்கும் போதே ஒரு பயம் வருது இல்லையா? கண்டிப்பா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க எதை பார்த்து அவ்வளோ பயப்படுறீங்களோ, அந்த தடையே உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு வாய்ப்புன்னு சொன்னா நம்புவீங்களா? கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம அலச போற விஷயம். ரயான் ஹாலிடே எழுதின த அப்டக்கிள் இஸ் த வே அப்படிங்கிற புத்தகம் முன்வைக்கிற ஆழமான வாதம் இதுதான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் சொன்ன ஒரு ஸ்டோயிக் தத்துவத்தை தான் இந்த புத்தகம் மையமா வச்சிருக்கு. ஆமா, அந்த பழங்கால தத்துவம். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? செயலுக்கு வர்ற தடையே அந்த செயலை முன்னேத்துது, வழியில நிற்கிற தடையே ஒரு புது வழியா மாறுதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த வார்த்தைகள் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம முதல்ல கவனிக்கணும். மார்க்கஸ் அரேலியஸ் ஏதோ ஒரு மாளிகையில ரொம்ப சௌகரியமா உட்கார்ந்துகிட்டு இதையெல்லாம் எழுதல. ஓ, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரான்னு? நிச்சயமா. அவர் அந்த காலத்துல உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த மனிதர், ஒரு ரோமானிய பேரரசர். ஆனா அவர் சொந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போர்கள், கொடிய பிளேக் நோய், நெருக்கமானவங்களோட துரோகம்னு தொடர்ச்சியான மரண வலிகளை சந்திச்சவரு. அடப்பாம இவ்ளோ நடந்திருக்கா? ஆமா. அந்த நெருக்கடியான தருணங்கள்ல போர் நடக்கிற இடத்துல ஒரு கூடாரத்துல உட்கார்ந்துகிட்டு தான் மனசை நிலைநிறுத்துறதுக்காக தனக்குத்தானே எழுதிக்கிட்ட ரகசிய குறிப்புகள் தான் இந்த தத்துவங்கள். உண்மையிலே அது ரொம்ப ஆழமான விஷயம். ஒவ்வொரு பிரச்சனையையும் பொறுமை, தைரியம், அப்புறம் நிதானம் இதையெல்லாம் பழகுறதுக்கான ஒரு களமா தான் அவர் பார்த்தாரு. அந்த பழங்கால தத்துவத்தை தான் நவீன கால உதாரணங்களோட ரயான் ஹாலிடே தம் புத்தகத்துல ரொம்ப தெளிவா விளக்குறாரு. அந்த நவீன கால உதாரணங்கள் தான் இந்த தத்துவத்தை நமக்கு ரொம்ப நெருக்கமா கொண்டு வருது. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். நம்ம எதிர்கொள்ற எந்த ஒரு தடையையும் தகர்க்க இந்த புத்தகம் ஒரு முக்கியமான முதல் படியை சொல்லுது. அதாவது அந்த கண்ணோட்டத்தின் கட்டுப்பாடு, டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன். அதானே? சரியா சொன்னீங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது தான் அது. இதை விளக்க 1857ஆம் வருஷம் அமெரிக்காவில் நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவத்தை புத்தகம் சுட்டி காட்டுது. அந்த பேனிக் ஆஃப் 1857. ஆமாமா, அதேதான். அந்த பொருளாதார வீழ்ச்சியப்ப அமெரிக்க சந்தை மொத்தமா சரிஞ்சிடுச்சு. வங்கிகளெல்லாம் மூடப்பட்டுச்சு. பல தொழிலதிபர்கள் அவங்களோட வாழ்நாள் சேமிப்ப ஒரே ராத்திரியில இழந்துட்டாங்க. எங்கு பார்த்தாலும் பயம், பதற்றம், தற்கொலைகள். ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் அது. அந்த நேரத்துல ஜான் டி ராக்ஃபெல்லர் அப்படிங்கிற ஒரு 18 வயசு இளைஞன் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பின்னாடி இவரு உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரலா மாறினாரு. இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த பொருளாதார வீழ்ச்சியப்ப சாதாரண மனுஷங்களோட மூளை எப்படி செயல்பட்டிருக்குன்னு நம்ம உளவியல் ரீதியா பார்க்கணும். அதாவது அந்த பயம் சம்மந்தப்பட்ட விஷயமா? ஆமா, மனுஷ மூளையில ஆபத்தை உணர்த்துற ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அதை தூண்டுறது அமிடலா அப்படிங்கிற ஒரு பகுதி. தங்களோட பணம் பறிபோகுதுன்னு தெரிஞ்ச உடனே மக்களோட மூளையில அந்த அமிடலா முழுமையா ஆக்கிரமிச்சிடுச்சு. அப்ப எல்லாரும் பயந்து போய் ஓடிட்டாங்க. கண்டிப்பா. ஆனா ராக்ஃபெல்லர் அந்த சூழ்நிலைய முற்றிலுமா வேறொரு கோணத்துல பார்த்தாரு. அவரு தன் உணர்ச்சிகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மார்க்கெட் எப்படி செயல்படுது, மக்கள் எங்க தவறான முடிவுகளை எடுக்கறாங்கன்னு ரொம்ப அமைதியா கவனிச்சாரு. மத்தவங்களுக்கு அது ஒரு பேரழிவு, ஆனா ராக்ஃபெல்லருக்கு அது மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிற ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்லலாம். துல்லியமா சொன்னீங்க. மத்தவங்க அழுதுட்டு இருந்தப்ப அவர் அமைதியா குறிப்பெடுத்துட்டு இருந்தாரு. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கும்போது 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஜாப்பனீஸ் சாமுராய் வீரரான மியாமோட்டோ முசாஷியோட தத்துவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த 2 வகையான பார்வைகள் பத்தி அவர் சொல்றது தானே? ஆமா, அவர் தான் புத்தகத்துல அப்சர்விங் ஐ, அதாவது கவனிக்கும் கண், அப்புறம் பர்சீவிங் ஐ, அதாவது உணரும் கண் அப்படின்னு 2 விஷயத்த சொல்றாரு. கவனிக்கும் கண் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த உள்ளதுள்ளபடி பாக்குறது. அதாவது சந்தை சரிஞ்சிடுச்சு, வங்கிகள் மூடிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை மட்டும் பாக்குறது. கரெக்ட். ஆனா அந்த உணரும் கண் அப்படிங்கிறது அந்த நிகழ்வோட நம்ம பயத்தையும் பதற்றத்தையும் சேர்த்து பார்க்கறது. சந்தை சரிஞ்சிடுச்சு, இனி என் வாழ்க்கை இருண்டுடும்னு கற்பனை பண்றது. முசாஷியோட கூற்றுப்படி நம்ம எப்பவுமே அந்த கவனிக்கும் கண்ணை மட்டும்தான் பயன்படுத்த பழகணும். உண்மையிலே அது ரொம்ப முக்கியம். உணரும் கண் பிரச்சனையை பூதாகாரமாக்குது. ஆனா கவனிக்கும் கண் பிரச்சனையை வெறும் ஒரு நிகழ்வா, ஒரு டேட்டாவா மாத்திடுது. ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது.
ஒரு ஆபத்தை பார்த்தா பயப்படுறது மனுஷ இயல்புதானே. இப்போ வண்டியில வர்ற வெளிச்சத்தை பார்த்த உடனே ஒரு மான் உறைஞ்சு நிக்கிற மாதிரி நாமும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாயிடுறோமே. இயற்கைதான் அது. நம்ம மூளையில ஒரு ஃபயர் அலாரம் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கட்டடத்துல நெருப்பு பிடிக்கும்போது அந்த அலாரம் அடிக்கிறதே நம்மள காப்பாத்ததான். அதே போலதான் நம்ம உணர்ச்சிகளும். ஒரு பிரச்சனை வரும்போது பயம், கோபம் இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை மணி அடிக்குது. சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு ரோபோட் போல அந்த உணர்ச்சிகளை எல்லாம் ஆஸ்க் பண்ணி வைக்கிறது மனுஷங்களுக்கு சாத்தியமா? நீங்க சொன்ன அந்த ஃபயர் அலாம் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இங்க தத்துவத்தோட நோக்கமே உங்களுக்கு அந்த அலாரம் அடிக்கவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பயமே வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஓ, அப்ப பயப்படலான்னு சொல்றீங்களா? பயம் வரும். ஆனா அந்த பயம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. அந்த அலாரத்தோட ஸ்விட்ச் உங்க கையில இருக்கணும். இத விண்வெளி வீரர்களோட பயிற்சியோட ஒப்பிட்டு பார்ப்போம். விண்வெளி வீரர்களா? ஆமா, ஆஸ்ட்ரோநாட்ஸ் பூமியில இருந்து பல 100 மைல்களுக்கு அப்பால இருக்கும்போது விண்கலத்துல ஏதாச்சும் கோளாறு வந்தா அவங்களுக்கு மூளையில அலாரம் அடிக்கும். ஆனா அவங்க பதற்றப்படுறது கிடையாது. நாசா அவங்களுக்கு ஈவன் ஸ்ட்ரெயின், அதாவது சீரான மனநிலை அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுக்கறாங்க. சீரான மனநிலை, அதாவது என்ன நடந்தாலும் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாம இருக்கிறதா? வெறும் வெளிக்காட்டாம இருக்கிறது மட்டுமல்ல, தர்க்க ரீதியா லாஜிக்கா சிந்திக்கிறது. பதற்றம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆகாது அப்படிங்கறத அவங்க மூளைக்கு ரொம்ப தெளிவா கத்து கொடுத்திருப்பான. புரிஞ்சுக்க முடியுது. விண்வெளியில ஆக்சிஜன் குறையும் போது ஒரு வீரர் பயந்து போய் வேகமா மூச்சு விட்டா அவர் இன்னும் அதிக ஆக்சிஜனை தான் வீணாக்குவாரு. அங்க பதற்றம் ஆபத்தை இரட்டிப்பாக்கிடும். அப்ப பதற்றப்படுறதால மரணம் இன்னும் வேகமா வரும்னு அவங்க லாஜிக்கா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, அதனால தங்களோட அமிதலா தூண்டப்படுறத அறிவாற்றல் மூலமா அவங்க கட்டுப்படுத்துறாங்க. நாமோ நம்ம அன்றாட வாழ்வுல ஒரு பாஸ் அனுப்புற கோவமான இமெயில பார்த்த உடனேயோ இல்ல பிசினஸ்ல நஷ்டம் வரும்போதோ ஒரு கணம் நின்னு நிதானிக்கணும். நான் பதற்றப்படுறதால இந்த நெருப்பு அணையுமா இல்ல வளருமான்னு கேட்கணும். ரொம்ப ஆழமான விளக்கம். அலாரம் அடிக்கிறத கேட்டு பதறாம நெருப்பு எங்க இருக்கு, தீயணைப்பான் எங்க இருக்குன்னு உணர்ச்சிகளை தாண்டி சிந்திக்கிறோம். கரெக்ட். சரி, இப்ப நம்ம கண்ணோட்டத்தை சரி பண்ணிட்டோம், நிலைமைய தெளிவா பார்த்துட்டோம். ஆனா அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதால மட்டும் அந்த தடை விலகிடாது இல்லையா? நம்ம களத்துல இறங்கி ஏதாவது செஞ்சாகணும். 100% உண்மை. வெறுமனே பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தா தடை விலகாது. அதனாலதான் புத்தகம் அடுத்த கட்டமா செயல்பாட்டின் ஒழுங்கு, டிசிப்ளின் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற கொள்கைக்கு போகுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. செயல்பாட்டை பத்தி பேசும்போது எனக்கு புகழ்பெற்ற விமானியான அமேலியா ஏர்ஹார்ட் அவங்களோட ஒரு பழக்கம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஸ்டிக் ஃபார்வர்டு தத்துவம் தானே? ஆமா, அவங்க விமானத்துல ஒரு வாசகம் எழுதி வச்சிருப்பாங்களாம், எப்பொழுதும் முன்னோக்கி செல்வதை பற்றிய சிந்தி அப்படின்னு. இது ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் வாசகம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஏரோடைனமிக்ஸ் உண்மை இருக்கு. அது என்ன ஏரோடைனமிக்ஸ் உண்மை? ஒருவேளை இன்ஜின் பழுதானாலோ ஆபத்து வந்தாலோ பயந்து போய் வேகத்தை குறைச்சா விமானம் காத்துல பிடியை இழந்து நேரா கீழே விழுந்து நொறுங்கிடும். எப்பவும் முன்னோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருந்தாதான் இறக்கைகள்ல காத்துப்பட்டு விமானம் மிதக்கும். இதே தத்துவத்தை தான் இன்னைக்கு சிலிகான் வேலி நிறுவனங்களும் பயன்படுத்துறாங்க. ஆமா, அங்க தோல்விய ஒரு குறைபாடா பாக்குறது கிடையாது. ஃபெயிலியர் இஸ் அ ஃபீச்சர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. தோல்விங்கிறது கத்துக்கிறதுக்கான ஒரு சிறப்பம்சம். சரியா சொன்னீங்க. அவங்க ஒரு பொருளை சந்தைக்கு கொண்டு வரும்போது அது 100% பர்ஃபெக்டா இருக்கணும்னு வருஷக்கணக்கா காத்திருக்க மாட்டாங்க. MVP, அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட் முறையில வேலை செய்யக்கூடிய ஒரு அடிப்படை மாடலை முதல்ல வெளியிடுறாங்க. தவறுகள் நடந்தா வேகமா திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அதுதான் உண்மையான செயல்பாடு. ஆனா இங்கேயும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு பெரிய இலக்க, பிக் பிக்சரை மனசுல வச்சுக்கணும்னு தானே சொல்லுவாங்க. தாமஸ் எடிசன் பல்பை கண்டுபிடிக்க 10,000 தடவை தோத்தாருன்னு சொல்றோம். அப்படி பலமுறை தோத்து நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா எடுத்த உடனேயே சரியான திட்டத்தோட பெரிய இலக்க நோக்கி இறங்குறது தானே புத்திசாலித்தனம். சின்ன சின்னதா தப்பு செஞ்சு திருத்துறது டைம் வேஸ்ட் இல்லையா? இது மேலோட்டமா பார்க்கும்போது நியாயமான கேள்விதான். ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. ஆனா மூளையோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டா இதுக்கான விடை கிடைக்கும். பெரிய இலக்கையை எப்பவும் நினைச்சிட்டு இருந்தா அறிவாற்றல் சுமை, அதாவது காக்னிட்டிவ் ஓவர்லோட் அதிகமாயிடும். ஓ, மூளைக்கு ரொம்ப பிரஷர் ஆயிடுமா? கண்டிப்பா. மலையோட உச்சிய மட்டும் பார்த்துட்டு இருந்தா எவ்ளோ தூரம் இருக்குன்னு ஒரு மலப்பும் பயமும் மொத அடி எடுத்து வைக்கிறதுக்கே முடங்கி போயிடுவோம். இத தவிர்க்க நிக் சாப்பன் அப்படிங்கிற பயிற்சியாளர் உருவாக்குன தி ப்ராசஸ் தத்துவத்தை நம்ம பார்க்கணும். தி ப்ராசஸ் தத்துவம், இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் தம் வீரர்கள் கிட்ட சொல்வாரு, சாம்பியன்ஷிப் கோப்பைய பத்தி நினைக்காதீங்க, ஃபைனல்ஸ பத்தி நினைக்காதீங்க, ஈவன் நீங்க இந்த ஆட்டத்தோட முடிவு பத்தி கூட நினைக்காதீங்கன்னு. ஏன்னா அது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல.
அப்புறம் எதை பத்தி தான் நினைக்க சொல்றாரு? இந்த நொடியில நீங்க நிக்கிற இடத்துல உங்கள நோக்கி வர்ற பந்த எப்படி பிடிக்கணும், அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்கணும், அந்த சிறு செயல்ல மட்டும் முழு கவனமும் இருக்கணும்னு சொல்றாரு. பெரிய இலக்கு நினைச்சு மலைச்சு நிக்கிறத விட இந்த செகண்ட்ல என்ன பண்ணணும்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். அட, இது ரொம்ப அருமையா இருக்கே. எடிசனோட உதாரணத்தை எடுத்துக்கோங்க. அந்த 10,000 முறையும் அவரு பல்பு எரியலே அப்படிங்கிற தோல்விய பார்க்கல. ஒவ்வொரு முறையும் இதுல மின்சாரம் பாய்ச்சுனா உருகிடுது அப்படிங்கறத ஒரு டேட்டாவா சேகரிச்சாரு. அப்ப எடிசனோட தொடர் முயற்சிகள் வீணான நேரம் கிடையாது, வெற்றிக்கு முந்தைய ஒத்திகைகள். ஆமா, எந்த வழியில போகக்கூடாதுன்னு அந்த தோல்விகள் கத்து கொடுத்துச்சு. பிரச்சனைய சின்ன சின்ன சுண்டுகளா உடைச்சு அடுத்த ஒரு அடியில மட்டும் மைக்ரோ ஃபோக்கஸ் பண்றது சூப்பர். சரி, நம்ம சரியா சிந்திச்சு சரியா செயல்பட்டாலும் சில நேரங்கள்ல நிலைமை நம்ம கட்டுப்பாட்டு மீறி போயிடும் இல்லையா? நிச்சயமா, சிந்தனையும் செயலும் நம்ம கையில இருக்கலாம். ஆனா உலகத்துல நடக்கிற எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. ஒரு தீராத நோய், விபத்து இல்ல மரணம் மாதிரி மாத்தவே முடியாத ஒரு இழப்பு வரும்போது என்ன பண்றது? இங்கேதான் மன உறுதியின் பலம், டிசிப்ளின் ஆஃப் வில் தேவைப்படுது. மிக சரியான இடத்துக்கு வந்திருக்கோம். கண்ணோட்டம், செயல்பாடு, இது ரெண்டும் நீங்க கிரவுண்ட்ல விளையாடுற மாதிரி. ஆனா மன உறுதிங்கிறது ஆட்டமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது உங்களை தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தி. இத புரிஞ்சுக்க எடிசனோட வாழ்க்கையில நடந்த ஒரு நம்ப முடியாத கதையை நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். 1914 வருஷம். எடிசனுக்கு அப்போ 67 வயசு. அவரு பல வருஷமா உருவாக்குன மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடம் திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது. ரொம்ப சோகமான நிகழ்வு அது. பல மில்லியன் டாலர் உபகரணங்கள், வாழ்நாள் உழைப்பான குறிப்புகள் எல்லாம் சாம்பலாயிட்டு இருக்கு. ரசாயனங்கள் வெடிச்சு நெருப்பு பச்சையும் மஞ்சளுமா பயங்கரமா எரியுது. அவரோட பையன் சார்லஸ் அப்பா இதை எப்படி தாங்கிக்க போறாருன்னு பதற்றமா பாக்குறாரு. எந்த ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் உறைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா எடிசன் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் அழல. தம் பையனை பார்த்து, போய் உன் அம்மாவையும் அவங்க தோழிகளையும் கூட்டிட்டு வா, இப்படி ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு வேடிக்கையை இனி அவங்க வாழ்நாள்ல பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாரு. அட கடவுளே, நம்பவே முடியலையே. அடுத்த நாள் காலையில என்னோட தவறுகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் புதிதா தொடங்கலான்னு வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா, விதியை நேசித்தல், அதாவது அமோர் ஃபேட்டி, அப்புறம் எதிர்மறையா சிந்தித்தல், அதாவது ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிற 2 கோட்பாடுகள் இதுல இருக்கு. விதிய நேசிப்பதா? நடக்கிற தீமைகளை நம்ம காதலிக்கணுமா என்ன? இது ஒரு கடினமான மனப்பயிற்சி தான். அந்த நெருப்ப இனி எடிசனால அணைக்க முடியாது. அதை எதிர்த்து போராடுறதுலயோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்புவதிலையோ எந்த பயனும் இல்ல. அத முழு மனசோட ஏத்துக்கிட்டு இதுல இருந்து எப்படி புது பாதையை உருவாக்கலான்னு நேசிக்க பழகணும். அதுதான் அமோஃபாட்டி. அப்ப அந்த எதிர்மறையா சிந்திக்கிறது, அது ஆன்டிசிபேஷன். ஒரு விஷயத்தை தொடங்கும் போதே மோசமான விளைவுகள் என்னவா இருக்குன்னு முன்கூட்டியே சிந்திச்சு வச்சுக்கிறது. அப்படி பண்ணும்போது மூளையோட அமிதெல்லாம் அந்த அதிர்ச்சியை முன்கூட்டியே அனுபவிச்சுடுது. அதனால நிஜமாவே தோல்வி வரும்போது நம்ம தோண்டு விட மாட்டோம். அப்ப வலிய பாதியா குறைச்சிடலாம். ரொம்ப அருமையான விளக்கம். இந்த மன உறுதிக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் ஜேம்ஸ் ஸ்டாக்ஸ்டேல். வியட்நாம் போர்ல அவரு சிறைப்பிடிக்கப்பட்டாரு. கொஞ்ச நெஞ்ச நாள் இல்ல, 7.5 வருஷம் ஒரு கொடூரமான சிறையில சித்திரவதைகளை அனுபவிச்சாரு. 7.5 வருஷமா? ஒரு கைதியா அவர் என்ன செஞ்சிருக்க முடியும்? இங்கதான் அந்த ஸ்டாக்ஸ்டேல் முரண்பாடு வருது. நான் கண்டிப்பா ஒரு நாள் உசுரோட வெளியே போவேன்னு அவர் நம்பினாரு. அதே நேரத்துல நான் நாளைக்கே ரிலீஸ் ஆயிடுவேன், கிறிஸ்மஸ்க்கு போயிடுவேன்னு பொய் கற்பனை பண்ணாம யதார்த்தமான கொடூர உண்மையை நேரடியே எதிர்கொண்டாரு. ஓ, கண்மூடித்தனமான பாசிட்டிவ் திங்கிங் தப்புங்கிறீங்க. ஆமா, அப்படி குருத்துத்தனமா நம்பினவங்க தான் சிறையில முதல்ல உடைஞ்சு போனாங்க. ஆனா ஸ்டாக்ஸ்டேல் யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு தமக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. மிகப்பெரிய நோக்கம்னா சக கைதிகளுக்கு உதவுறதா? சரியா புடிச்சிங்க. அவர் தன்னோட வலியை விட்டுட்டு மத்த வீரர்களோட மன உறுதி குறையாம பாத்துக்கிட்டாரு. சுவத்துல தட்டி பேசுற ஒரு ரகசிய குறியீட்டு மொழிய உருவாக்குனாரு. ஒரு கைதிக்கு அந்த தட்டல் சத்தம் நீ தனியா இல்ல, நான் இருக்கேன்னு ஒரு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துச்சு. இத கேட்கும்போதே சிலிர்க்குது. நம்ம சொன்ன பிரச்சனையை விட்டுட்டு மத்தவங்களுக்காக நிக்கும்போது நம்ம ஈகோ சிறுசாயிடுது. இதுதான் மன உறுதியின் உச்சம். ஆமா, அதுதான் உண்மையே அது உசிரோட வச்சிருந்துச்சு. சரி, அப்படியானா இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நேயர்களே, இந்த ஆதாரங்களோட சுருக்கத்தை நான் தரேன். 1, பிரச்சனையை தெளிவா பாருங்க, அதுதான் பெர்செப்ஷன். 2, தயங்காம சரியான செயல்ல இறங்குங்க, அது ஆக்ஷன். 3, உங்களால மாத்த முடியாததை ஏத்துக்கிட்டு உறுதியா நில்லுங்க, அதுதான் வில். இதுதான் இந்த புத்தகத்தோட சாராம்சம். ரொம்ப நேர்த்தியா தொகுத்துட்டீங்க. தடைய பார்த்து ஓடாம அந்த தடையையே பாதையா மாத்துறது ஒரு மாபெரும் கலை. கண்டிப்பா. நேயர்களே,
உங்களை இப்போ ரொம்ப வாட்டி வதைக்கிற அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வாய்ப்பா இருந்தா என்ன செய்வீங்க? தடைய தகர்க்க வேண்டாம், தடையே படிக்கட்டா மாத்துங்க. அருமையான சிந்தனை. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு ரொம்ப உதவும். ஆமா, உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் நீங்க வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சின்ன ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.